இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த உலகம் பாவத்தினால் சிக்குண்டிருந்தது. இந்த உலகம் அடிமை நிலையில் இருந்தது. இந்த அடிமை நிலையிலிருந்து, இந்த பாவத் தலைகளிலிருந்து உலகத்தை மீட்க மீட்பர் ஒருவர் பிறக்க வேண்டும். அவர் சிலுவையில் கையளிக்கப்பட வேண்டும். அவரது இரத்தம் சிந்துதலின் வழியாகத்தான் இந்த உலகிற்கு மீட்பு உண்டு என்கிற மறை செய்தியை தொடக்கத்திலேயே நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தூயவரை இந்த உலகத்தில் பெற்றெடுப்பதற்காக அன்னை மரியாள் தூயவளாக படைக்கப்பட்டாள். அவள் அமல உற்பவியாக, ஜென்ம ராக்கினியாக இந்த உலகத்திலே பிறந்தாள் என்பதுதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம். அன்னை மரியாள் பாவ மாசின்றி பிறந்தவள் என்பதை எடுத்து கூறுகின்ற இந்த விழாவில் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் ஆன்மா பூரிப்படையும், ஏனெனில் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போல விடுதலை எனும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை எனும் ஆடையை எனக்கு அணிவித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, தூய கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலும் இருந்தும் பாதுகாத்தனி அவரது பரிந்துரையால்
நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்ச நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை
உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். தொடக்க நூல் புத்தகத்திலேயே அன்னை மரியாளினுடைய பிறப்பு பற்றியும் அவளுடைய பிறப்பு மாசு மறுவற்றது, தூயது என்பதை பற்றியும், அந்த தூய தாய் மரியாவின் வயிற்றில்தான் இவ்வுலகின் மீட்பர் தோன்றுவார், அவர் சாத்தானை வெற்றி கொண்டு இந்த உலகத்திற்கு பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பார் என்கிற நற்செய்தியானது கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரும் அவ்வாறே தூயவர்களாக கடவுளால் படைக்கப்பட்டார்கள். ஆனால் கடவுளுடைய கட்டளையை மீறியதால் அவர்கள் பாவம் செய்த நிலைக்கு சென்றார்கள். ஆண்டவர் அவர்களை தண்டித்து திருத்துகின்றார். அதே நிலையில் அந்த பாவ நிலையிலேயே அவர்களை விட்டுவிடாமல் தன்னுடைய ஒரே பேரான மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இவ்வுலகிற்கு மீட்பு உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு என்கிற நற்செய்தியை அறிவிக்கின்றார். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுவுரு எடுப்பதற்கு, அவர் தூயவராக பிறப்பதற்கு அன்னை மரியாள் என்கிற மிக உன்னதமான தூய ஒரு பெண்மணி தேவைப்பட்டாள். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று இன்றைய 2ஆம் வாசகம் குறிப்பிடுகிறது. நாம் தூயோராக வாழவும் மாசற்றவராக திகழவும் கடவுள் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே திருவுளம் கொண்டிருக்கிறார். அது கிறிஸ்து வழியாக என்பது மிகவும் முக்கியமானது. அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் அன்னை மரியாள் என்கிற ஒரு பெண்மணி தன்னை முழுமையாக இறைவனுக்கு கையளிக்கப்பட வேண்டும், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முன்வர வேண்டும். குறிப்பாக அவள் மாசு மறுவற்றவளாக, ஜென்ம ராக்கினியாக, அமல உற்பவியாக இந்த உலகத்திலே அவதரிக்க வேண்டும் என்பதுதான் இறை திருவுளம், இறைவனுடைய திட்டம். அதுதான் மரியாவின் அமல உற்பவ விழா என்பது இயேசுவின் தாய் மரியா தனது தாயின் வயிற்றில் பாவமின்றி கருவானதை கொண்டாடும் விழாவாகும். அன்னை மரியாள் பிறப்பு நிலை பாவமின்றி பிறந்தார். ஜென்ம பாவமின்றி அவள் உற்பத்தியானால், கடவுளால் உருவானால் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்துவனுடைய விசுவாசம் ஆதாமினால் தோன்றிய பாவம் மரபு வழியாக தொடர்ந்து இவ்வுலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையோடும் அது இணைந்தே பிறக்கின்றது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசம். இதைத்தான் நம்முடைய மறைக்கல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவேதான் நாம் அந்த குழந்தை நிலையிலேயே
திருமுழுக்கு கொடுக்கின்றோம். அந்த குழந்தையானது ஆதி பெற்றோருடைய பாவத்திலிருந்து கழுவப்பட வேண்டும். ஜென்ம பாவத்திலிருந்து அந்த குழந்தை விடுதலை பெற வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம். ஏனென்றால் இந்த பாவ நிலைதான் மனிதனை கடவுளிடமிருந்து, அவருடைய அருள் நிலையிலிருந்து பிரித்து உலக தீய நாட்டங்களுக்கு அவனை அடிமையாக்குகிறது. எனவே அன்னை மரியாளுடைய பிறப்பு என்பது மிகவும் போற்றுதற்குரியதாய், மகிமை மிக்கதாய், இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்ததாய் இருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, 1400ஆம் ஆண்டு புனித பிரிஜித் என்பவருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து தான் பாவ மாசற்ற அன்னை, அமல உற்பவி என்கிற செய்தியை கொடுக்கிறார். வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நான் முன்குறித்து சொல்லுகிறேன். 1830ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி புனித கத்ரீன் லபோரே என்பவருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி அன்னை மரியாவை சுற்றி முட்டை வடிவில் தோன்றிய ஒரு ஒளிவட்டத்தில், ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாவே, உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிற வார்த்தைகள் காணப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காட்சி. 1858ஆம் ஆண்டு புனித பெர்னதத் அவர்களுக்கு என்று விளவிய போது அன்னை மரியாள் நானே அமல உற்பவம் என்று இந்த உலகிற்கு அவர் சான்று பகர்ந்தவராக இருக்கிறார். டிசம்பர் 8ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு பியரினா என்கிற ஒரு பெண்மணி, ஆனால் அவர் வாழ்ந்த அந்த இடத்தில் பலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னை மரியாள் தனக்கு காட்சி அளிப்பதாகவும் பல செய்தி அவர்கள் எல்லோரையும் ஆலயத்தில் கூட்டுகிறார். ஏறக்குறைய 1000 பேர் அந்த ஆலயத்திலே இருக்கிறார்கள். எல்லோரும் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பியரினா என்பவரும் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் அந்த ஆலயத்திலே ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த டிசம்பர் 8ஆம் தேதி பீடத்திற்கு முன்பாக வெண்மையான ஒரு படிக்கற்கள் அப்படியே காணப்படுகிறது. அந்த படிக்கற்களானது வெள்ளை நிற ரோஜாக்களினால், தங்க நிற ரோஜாக்களினால், சிவப்பு நிற ரோஜாக்களினால் அது அழகாய் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படிக்கற்களிலிருந்து ஒரு பெண், அதாவது அன்னை மரியாள் அற்புதமாய் காட்சி தருகிறார். காட்சி தருகிற அன்னை மரியாள் தான் அமல உற்பவி என்பதை தெளிவாக எடுத்துரைத்து, நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த திரு ஜெபமாலையை ஜெபிப்பதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில், அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி, நீங்கள் என்ன ஒரு கருத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கிறீர்களோ அந்த கருத்தை நிறைவேற்ற மிக விரைவாக அன்னை மரியாள் ஓடி வந்து பரிந்துரை செய்வதாக இன்றைய நாளிலே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். எனவே இந்த நாள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள் என்பதற்குரியவர்களே. ஏனென்றால் அன்னை மரியாளே இவ்வாறு குறிப்பிடுகின்ற இந்த செய்திகள் மிக மிக முக்கியமானது. தன்னை அருள் நிறைந்த மரியே என்று சொல்லி ஜெபிப்பதனுடைய அடிப்படை ஆதாரம் அவள் மாசின்றி பிறந்தாள் என்பதுதான். ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்று சொல்லி ஜெபிப்பது அவள் ஜென்ம ராக்கினி என்பதனால்தான். பெண்களுக்குள் அவர் பேறு பெற்றவர் என்பதனுடைய அடிப்படையே அவள் தூயவளாக பிறந்தாள் என்பதுதான். உம் திருவயிற்றின் கனியும் பேறு பெற்றதே என்பது அவள் முழுமையாக தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க போகிறாள் என்பதை தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே அவள் உருவாக முன்பே கடவுளால் முன்குறித்து படைக்கப்பட்டவள் என்பதனால்தான்.
இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது அன்னை மரியாள் இந்த உலகினுடைய மீட்பரை பெற்றெடுப்பதற்காக கடவுள் திருவுளம் கொண்டு அவரை தூயவராக படைத்தார். இந்த உலகத்திலே மனிதராக பிறந்தவருள் எவரும் ஜென்ம பாவமின்றி பிறந்தவர்கள் கிடையாது. எல்லோரும் ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கின்றோம். ஆனால் ஜென்ம பாவமின்றி பிறந்த ஒரே ஒரு பெண்மணி என்றால் அது அன்னை மரியாள் மட்டும்தான். அதோடு நம்முடைய நம்பிக்கை சொல்லிக் கொடுக்கிறது, ஆதாம் ஏவாள் என்கிற இருவரும் கூட எந்த விதமான பாவ மாசின்றிதான் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள் என்றும் கூட. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை பாருங்கள். எவ்வளவு ஒரு உன்னதமான மங்கள வார்த்தைகளாக அவை அடங்கியிருக்கின்றன. கடவுளுடைய வானதூதர் நாசரேத்துள் இருக்கின்ற ஒரு கன்னியிடம் வருகின்றார். அந்த கன்னி அருள் நிறைந்த அன்னை மரியாள். ஏனென்றால் அவள் வானதூதருடைய திருவாயிலிருந்தே இவ்வாறு அவர் அறிவிக்கப்படுகின்றார், அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அந்த தூய கன்னியிடத்திலே ஆண்டவருடைய அருள் அதிகமாக மிகுந்து காணப்படுகிறது. கடவுள் அவரோடு உடனிருப்பதையும் அந்த வானதூதர் அங்கீகரிப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அன்னை மரியாள் ஒரு கலக்கம் கொள்ளுகிறாள். அவருடைய உள்ளத்திலே இது எத்தகைய வார்த்தையோ என்பது போன்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. உடனடியாக வானதூதர் அந்த அச்சத்தை, அந்த கலக்கத்தை, மரியாவுக்கு இருந்த அந்த தயக்கத்தை அகற்றுகிறார். மரியா, அஞ்ச வேண்டாம். ஒரு துணிவு, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற நற்செய்தியாக இது இருக்கிறது. மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். இந்த நற்செய்தி இது இறைவனுடைய திருவுளம் என்பதை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார் என்பதை ஒரு கற்பனையாகவே அந்த இடத்திலே அன்னை மரியாளின் முன்பாக வானதூதர் கொண்டு வந்து சேர்ப்பதை பார்க்கிறோம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எல்லாமே கற்பனைகள். அந்த நேரத்தில் அன்னை மரியாள் ஒரு சிறுமியாக இருக்கிறாள். அவளுக்கு இவற்றை பற்றிய முழுமையான விளக்கங்கள் தெரியாது. இவற்றினுடைய பின்விளைவு எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது என்பது தெரியுமோ தெரியாதோ, ஆனாலும் கூட உள்ளத்திலே எழுந்த அந்த அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக, அந்த கலக்கத்தின் காரணமாக கேட்கிறாள், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. அந்த ஐயம் வெளிப்படுகிற அந்த நேரத்திலும் கூட கடவுளுடைய வல்லமை ஒருவருக்கு எப்படி செயலாற்றப்படுகிறது என்பதை வானதூதர் மீண்டும் சொல்லுகிறார். தூய ஆவி உன் மீது வரும். அப்ப பயமான நேரத்தில், கலக்கமுற்றிருக்கிற நேரத்தில், குடும்பத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய் தளர்ந்து போய் நம்பிக்கை இழந்து காணப்படுகிற அந்த வேளையில் தான் தூய ஆவியாருடைய வல்லமை நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்கிற அந்த வாக்குறுதிகள் அவரை திடப்படுத்துகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளை இன்னும் அதிகமாக அந்த இறை திருவுளத்தை நிறைவேற்ற தைரியத்தோடு முன்வர அழைப்பு கொடுக்கிறது இந்த வார்த்தைகள். பாருங்கள், அந்த குழந்தை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். ஒரு குழந்தை தூய குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் அது தூய ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் பிறக்க முடியும். ஒரு தாயானவள் தூய்மையாக இருக்கும் போதுதான் அவளுடைய குழந்தையும் தூய்மையானதாக வெளிவரும். எனவே இந்த உலகத்தினுடைய மீட்பர் தூயவர், இந்த உலகத்தினுடைய மீட்பர் மெசியா, இந்த உலகத்தினுடைய மீட்பர் இறைமகன் என்று நாம் விசுவசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம் என்றால் அதற்கு முன்பாக அன்னை மரியாள் அதே தூய்மையோடு படைக்கப்பட்டால், பிறந்தாள் என்பதுதான் நாம் கொள்ளுகிற நம்பிக்கை, விசுவாசம்.
உடனடியாக அன்னை மரியாள் தன்னை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். சரணாகதியாகின்ற நிலை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும், முழுவதுமாக கையளிக்கின்ற நிலைப்பாடு. அதற்கு பிறகு வாழ்வில் எது வந்தாலும் அவற்றை சந்திப்பதற்கு மரியா தயாராகிவிட்டாள். கிபி 5ஆம் நூற்றாண்டில் டிசம்பர் 9ஆம் தேதி தான் முதலில் கடவுளின் தூய அன்னை விழா என்று சிரியாவிலே கொண்டாடப்பட்டதாம். அதன் பிறகு கிபி 7ஆம் நூற்றாண்டில் கீழை திருச்சபையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் மேலை திருச்சபைக்கு இது பரவி அங்குதான் டிசம்பர் 8ஆம் தேதி இது கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாள் பாவமின்றி உற்பவித்தவர் என்கிற கருத்தானது தோன்ற ஆரம்பித்தது. 1476ஆம் ஆண்டு திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்டூஸ் அவர்கள் மரியாவின் அமல உற்பவ திருவிழாவை அனைத்து இடங்களிலும் கொண்டாடுமாறு அவர் அறிவுறுத்துகிறார். அதன் பிறகு திருத்தந்து என்கிற அந்த பொதுச்சங்கம், ட்ரெண்ட் என்கிற அந்த பொதுச்சங்கமும் இவற்றை ஆதரித்து அறிவுறுத்துகிறது. 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் மரியாவின் அமல உற்பவத்தை விசுவாச கோட்பாடாக அவர் அறிவிக்கிறார். இந்த விழா இறைமக்களாகிய நமக்கு என்ன ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது? இந்த விழாவை கொண்டாடுவதனுடைய அர்த்தம் என்ன? இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் கொடுக்கின்ற செய்தி என்ன என்று பார்க்கும்போது, நாமும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்பதனால் தூய வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருமே நாம் அழைக்கப்படுகிறோம் என்கிற உணர்வு வேண்டும். இரண்டாவது, இறை திருவுளத்தை நிறைவேற்ற நாம் முன்வர வேண்டும். கடவுளுடைய திட்டம் என்ன? கடவுளுடைய செயல்பாடுகள் என்ன? அவர் என் வழியாய் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய விரும்புகிறார், எதற்காக என்னை படைத்திருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்கும் போது அந்த இறை திருவுளத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாளை போன்று ஆம் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள நாம் முன்வர வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாள் தன் வாழ்வில் நிகழ்ந்த ஒவ்வொன்றையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி அவர் ஆழ சிந்தித்து வந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. பொறுமை காத்தார், தாழ்ச்சியான உள்ளத்தோடு இருந்தார், எளிமையோடு இருந்தார். அவருடைய தூய்மையே அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திற்கு மீட்பரை தந்தது என்கிற உணர்வினை வெளிப்படுத்துகிறது இந்த விழா. எனவே இந்த விழாவினுடைய உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் நாமும் கடவுளுடைய ஆசிர்வாதங்களை அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலின் வழியாய் இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திட
புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். வானம் தந்த ஒளி சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை என்றோ. நாங்கள் தரும் ஒன்றும் குறைவுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். நாங்களும் சாயல், நாங்களும் அன்பு, இணைப்பாய் பரம்பொருளே. நாங்களும் சாயல், நாங்களும் அன்பு, இணைப்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலுமிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலுமிருந்தும் காப்பாற்றினீ.
உமது நிறை அருளால் அவரை அணி செய்து திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசுமறுவற்ற எழில்மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீ. ஏனெனில் புனிதமிக்க கண்ணியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லோருக்கும் மேலாக அக்கண்ணியே மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீ. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்னை மரியாளுடைய முழுமையான அர்ப்பணம்தான் இந்த உலகத்திற்கு மீட்பரை கொண்டு வந்தது. இந்த உலகத்திலே தாய் திரு அவை உருவெடுக்க ஆதி காரணமாயிருந்தது. அவள் சாத்தானை வெற்றி கொண்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். சாத்தானை வெளியே துரத்தினார். நம் எல்லோருக்கும் உயிர்ப்பின் நற்செய்தியை கொடுத்தார். அந்த உயிர்ப்பு கொண்டாட்டத்தில், அந்த கல்வாரி பலியில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய திரு உடலை திரு இரத்தத்தை முழுமையாக பெற்று இறை பிரசன்னத்தை உணர நாமும் தூய அன்னை மரியாளைப் போன்று அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற இறை அரசை இந்த உலகத்திலே பரப்ப இதோ என்னையும் ஒரு கருவியாக நீர் தேர்ந்து கொண்டீரே அப்பா. என்னுடைய இந்த குருத்துவ நாளினை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலும் கூட 7 ஆண்டுகள் நிறைவு பெற்று 8வது ஆண்டிலே உம்முடைய திருவுளத்திற்கேற்ப செயல்படக்கூடிய குருத்துவ நிலைப்பாட்டை, ஆசிர்வாதத்தை, அழைத்தலை எனக்கு தந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவோ நிலையில் ஆண்டவரே என்னை பாதுகாத்து வந்திருக்கிறீர், என்னை வழிநடத்தி இருக்கிறீர், என்னுடைய தேவைகளை நிறைவு செய்திருக்கிறீர், இறை மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுத்திருக்கிறீர், இறை மக்களோடு நன்றாக பேசக்கூடிய பழகக்கூடிய அவர்களை இறை வழியில் வழி நடத்தக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகத்தை தருவதின் வழியாக இன்னும் அதிகமாய் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை அறிவிக்க, உம்முடைய மதிப்பீடுகளை இந்த உலகத்தின் மக்களுக்கு எடுத்து சொல்ல என்னை பயன்படுத்தும்படியாக உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றேன். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தெய்வம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ.
எனக்காகவா ஆதாரம் நீயாகவே உன் அன்பொன்று எனதாகவே என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். மரியே, உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவக்காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி சிறப்பு ஆசிரை பெறுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூயோராக வாழ்ந்து இந்த உலகத்தின் சாட்சியாக திகழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாரணமே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன்
எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும் சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.